பொழப்பு சிரிப்பா சிரிக்குது. ஹலோ 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 லைட்டா ஹலோ ஹலோ லைட்டா வைங்கனே. லைட்டா வைங்க. ஹலோ ஹலோ எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் அனைவருக்கும் எல்லாருக்குமே வணக்கம். இளைஞர்களுக்கு வணக்கம், மகளிருக்கு வணக்கம். என்னம்மா சிரிக்கிற? வணக்கம் சொல்றதுக்கே சிரிக்கிற? உங்களை பார்த்தானே சிரிப்பு வந்துருது. மைக் செட்டுக்காரனே உங்களுக்கு தான் முதல் வணக்கம். வணக்கம் வணக்கம். ஏன் இவங்கெல்லாம் நிற்கிறாங்க? குடும்ப கட்டுப்பாடா? ஓ சரி சரி, லைனில் நிற்பாங்க போல. சரி சரி, பார்த்து மெதுவாக ஒவ்வொருத்தவங்களாம் பண்ணிக்கங்க. அப்புறம் பெட்டிக்காரங்களே வணக்கங்க. மிருதக்காரங்களே உங்களுக்கு வணக்கம். பெட்டிக்காரங்களே என்ன வாயை திறந்து என்னமோ சொல்ல வந்தீங்களே, சொல்லுங்க. என்ன திறக்காதீங்க, மூடிக்கங்க வெளியிற வரைக்கும். ஆமாம், ஆல்ரவுண்டுக்காரே வணக்கம். அதை சொல்லவா? வணக்கம். ஏன்னா பெட்ல இருந்தா வர்றேன், நல்லா இருக்கியான்னு கேக்குறேன். நீங்க எங்க நல்லா இருக்கீங்க? நாங்க என்ன பெட்ல இருந்தா? நான் வணக்கம்னு தான் சொன்னேன். நான் நல்லா இருக்கேன்லாம் கேட்கவே இல்லையே. நீ நல்லா இருந்தா எனக்கு என்ன, நல்லா இல்லாட்டி எனக்கு என்ன? அப்படி சொல்லுங்க. இரவு வணக்கம். வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? தாகர் தம்பி வணக்கம். ஏமா என்னம்மா சொரிஞ்சுக்கிட்டே இருக்கீங்க? நாடக அமைப்பாளர் அன்னை ராஜ்குமாரன் அவர்களுக்கு, ராஜபட் அவர்களுக்கு மனமார்ந்த நெஞ்சம் நிறைந்த நன்றியுடன் வணக்கம். யூடியூப் எடுத்துக்கொண்டிருக்கும் என் சகோதரர் அனைவர்களுக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். இனி இரவு வணக்கம். சாப்பிட்டீங்களா எல்லாரும்? டீ 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 சாப்பிடுவீங்கல்ல? இல்ல பால் தான் சாப்பிடுவா. பால் கூட கொடுக்குறேன், சாப்பிடுங்க. எங்களுக்கெல்லாம் கொடுக்கல. ஏய் உங்களுக்கெல்லாம் வராது, ரத்தந்தே வரும். ஆமா, அதனால வந்த வேலையை பாத்துருவோமா? ஹலோ ஹலோ. என்ன சாமி? அம்மன், முத்துமாரியம்மன். எங்கிட்ட எனக்கு விடியங்குள்ள சாமி வந்தாலும் வரலாம். ஆமா ஆமா, இங்க எல்லாம் முத்துமாரியம்மே. எனக்கு வந்த பத்திரகாளிதே வரும். உனக்கு தெரியுமில்ல, இந்த நாள் தான் நான் போனேன் முத்தாளம்மன் நாடகத்துல காளி வந்த முத ஆளு நானாத்தே இருப்பேன். ஆமா, அதனால ரொம்ப நாள் ஆச்சு. ஏய் ஆய் பசங்க உங்களோட சேரவே கூடாது. அதனால இளைஞர்லாம் இருக்கீங்களே, எங்க ஒரு கை தட்டு ஒரு விசிலு. இந்த ஊர்ல இளைஞர் இருக்கிறதே தெரியலையே. நல்லா நாக்கு போடு. எப்படி போடுறோம் பாத்தியா? நல்லா போடுறியே. எப்படி ஒரு 12 கிலோமீட்டர் தள்ளி போய் போடுவியோ? அதெல்லாம் 30 கிலோமீட்டர் போக. சரி, இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும். நல்லா நேம் கெடுத்து போடாதீங்க, சரியா? ஆமா, அவரை கெடுத்து போடாதீங்க. அதனால வந்த வேலையை பார்ப்போம். ஏறி நன்னாங்க ஏறி தாண்டா மாமா, எந்த பல தொப்பு தாண்டா. ஏறி நன்னாங்க ஏறி தாண்டா பாப்பா, எந்த பல தொப்பு தாண்டா. ஏறி நன்னாங்க ஏறி தாண்டா மாமா, எந்த பல தொப்பு தாண்டா. ஏறி நல்லா போடு பட்டுமா மாமா, ஏறி நல்லா போடு பட்டுமா மாமா, படத்த நல்லா பறிக்கட்டுமா. ஏறி நன்னாங்க ஏறி தாண்டா மாமா, எந்த பல தொப்பு வேணாம் போல தெரியுது. லபுக்கு 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 லபுக்குன்னு கொடுக்குறியே. ஒன்ன நினைச்சு ஒரு வருஷம் என்ன தேச்சி தலைமுடிகி பிச்சிலேயே குடுடமே மாமா, பிரியமான குடலையே. பிச்சிலேயே குடினமே மாமா, பிரியமான குடலையே. ஏறி நன்னாங்க ஏறி தாண்டா மாமா, எந்த பல தொப்பு தாண்டா.
ஆடாது. ஆ. நாங்க ஆட்டுமானாலும் அந்த பிள்ளை ஆட்டாதுங்க. என்னத்த ஆனா நாங்க சொல்லாம இந்த ஆட்டம் ஆடுது எப்படி? ஏய் என்ன ஆட்ட சொன்னா நீ ஒரு ஆள் தாக்கா வஞ்சம் இல்லாம செய்யற என்னத்த தொழில. அடுத்த ஆட்டத்தை. வருஷம் நீங்க ஓஹோன்னு வந்துருவீங்க. நீ பொத்து உங்களுக்கு 10 வருஷம்னால மார்க்கெட் குறையவே இதே மாதிரி தூக்குங்க. நீ வேற என்ன தேவையில்லாம பேசுறீங்க ஒரு போடு ஒருபடு ஒரு பாட்டு முடிஞ்சு போதுமா வேணாமா அப்படிங்கிறியா உங்ககிட்ட என்ன பெருசா நிறைய எதிர்பார்க்கிறோம். விடிய விடிய ஜன்னல தான் திறந்து வச்சு மாமா ஜமக்காலத்தை விரிச்சு வச்சு ஜன்னல தான் திறந்து வச்சு மாமா ஜமக்காலத்தை விரிச்சு வச்சு நல்ல பாம்பு ரூபம் கொண்டு மாமா நானும் வாரேன் பக்கத்தில நல்ல பாம்பு ரூபம் கொண்டு மாமா தாவரி வேசாமத்தில ஏன் எங்களுக்கு எடுத்ததே கெட்டதே இவகனாலதானா இல்ல கெடுத்ததே அவருதானா அப்படி எல்லாம் இல்ல. நாங்க 4 பேர் சேர்ந்தாதாம்மா நல்லா இருக்கேன். உள்ள ஒரே ஒரு கலகலப்பா இருக்கு. கலகலப்பு. ஆமா கலகலப்பு திருவிழானா கலகலப்பு இருக்கணும். தம்பி ஒரு விஷயம் சொல்றேன். சொல்லுங்க. இப்ப ஏன் இவ்வளவு கூட்டம் இருக்கு? ஏன் கூட்டம் இருக்கு? சாமி கும்பிடு திருவிழான்றனால ஒரு இவ்வளவு கூட்டம் இருக்கு. ஆமா. இதுவே மத்த நாளைக்கு இந்த மேடைக்கு நாங்க வர முடியுமா? முடியாது. திருவிழாவா இருக்க போய் நாங்க நாடகத்துக்கு வர்றோம். சரி. திருவிழா இல்லைன்னா நம்ம வர முடியுமா? வர முடியாது. இங்க ஒரு நாய் கூட வராது, ஒரு நாதி இருக்காது. அவங்கதான் இருப்பாங்க. உங்க பேன் ஏன் ஃபேனா? அடேங்க அப்பா, போன மாசம் தாலி கட்டிட்டு இந்த மாசம் இடுப்பு பிடிச்சிட்டு நடக்கிறாரு. ஏன் பேனா? ஐயா பிள்ளை நல்லா இருக்கா? சூப்பரா. என்ன கண்ணடிக்கிற ஒரு சைடா? எங்க ஒரு முத்தம் கொடுக்க வாப்பான். முத்தம் கொடுக்க போறியா? ஐயோ எனக்கு வேணாம் முத்தம். ஆமா அதே இடுப்பு பிடிச்சிட்டு கிடக்குது. வேலை அதிகம் போல தெரியுது. ஆமா இப்படித்தான் நடக்கணும். வேலை செஞ்சா வேலையை குறைச்சிக்கோங்க. எந்த வேலையா இருந்தாலும் குறைச்சிக்கோங்க. உடம்புக்கு ஹெல்ப். என்ன என்ன எல்லாம் மெனக்கட்டு கார் எடுத்துக்கிட்டு போறியா வேலை செய்ய? எப்படிக்கா? அப்படிதான் கழுவி கழுவி ஊத்துனாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க. நான் என்ன பண்றது? ஏய் பட்டக்கு பட்டக்குன்னு போடுறேன். பாவ பூவா மாத்துற. அத்தாடி என்ன உடம்பு உடம்பி உடம்பு அரபி அடையாள சின்ன நரம்பு அங்கங்க பச்சை நரம்பு செத்தாண்ட அத்தோட அவுஞ்சு வச்சா கண்ணு. என்ன ஒரேதான் ஆற்றைகளே. காசை கொடுத்து என்னைய கூட்டிட்டு வந்திருக்க. நீ எதுக்கு வம்படியா போட்டு அடிச்சுக்கிட்டு கிடக்குற? பயந்து போயிட்டாங்க. இதெல்லாம் பிஞ்சிலேயே முத்திருச்சு. என்ன அடி என்ன கை எப்படி போகுது பாரு அவங்களுக்கு. எப்படி இப்படியாமா? யார பூப்புன்ட்டு நல்லா வேணும்னே வா. நான் என்ன சொன்னேன் தம்பி, நான் அடக்க உடக்கமான பிள்ளை மாதிரி நடிக்கிறேன். ஒரு பேச்சுக்காவது உங்க திருவாய்களை மூடுங்கன்னு சொன்னேன். கூவம் கொப்பளிக்க விட்டுட்டீங்களடா, மானத்தை கப்பல் ஏத்திட்டீங்களடா. என்ன பெரிய ஆள் ஆக முடியும்? அப்பதான் செட்டில் கிடக்க முடியும். நீ வாட்டுக்கு போலாம் இப்படி ஆட்டிக்கிட்டு ஆளுக மண்டைகள். அத்தாடி என்ன உடம்பு பொண்ணால் தச்ச உடம்பு அடையாள சின்ன நரம்பு அங்கங்க பச்சை நரம்பு பூவாக காயாக பொன்னூஞ்சல் தோளாக பூவாக காயாக பொன்னூஞ்சல் தோளாக ஓடு.
காமிச்சனா இப்ப. அதே மாதிரி பின்னாடி நட்சத்திரம் நட்சத்திரம் கட்டி வச்ச கண்ணு உன் கண்ணு என் கண்ணு முத்துச்சரம் முத்துச்சரம் கொட்டி வச்ச பல்லு என் கில்லு பதில் சொல்லு கோளாறு தங்கம் எல்லாம் என் கண்ணு கொட்டிக்கிட்டா கோளாறு மொத்தம் வந்து என் பருவத்தில் நீ என்ன இடையில பூளு பூளுங்கிறிய என்ன ஒண்ணு பாட விடு இல்லைன்னா பேசாம போக விடு நான் திறந்தா நீ உள்ள விரல வச்சு அமுக்கிட்டே இருக்க என்ன திறந்தா அமுக்கதான் செய்வா. என்ன ஊன்னு சவுடு நான் வாயை திறந்தங்க அவரு கையில என்னத்தையும் எடுத்து வைக்கிறாருங்க ஏய் பாக்ஸ்ல வைக்கிறாரியா நீ வேற இவ்வளவு விகரமா கேக்குறியே கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆயிடுச்சுல்ல இந்த வேலையெல்லாம் உனக்கு தெரியவே தெரியாதா கையை வச்சு அத்துப்படிவே மெயினு தெரியுமா மோசமான ஆளு நானும் அடக்க ஒடக்கமான புள்ளியாதாங்க வந்த இடத்துல இவங்களோட சேர்ந்து இவங்க என்னடா புருஷன் பொண்டாட்டிக்கிட்ட சண்டை வர மாதிரி என்னடா என்ன குஞ்சம் கடிச்சு துப்பி விட்டுருவேன் நினைச்சுக்க பிள்ளைங்க குஞ்சுனா ரொம்ப பிடிக்கும்டா பாத்துக்க. ஏய் பிச்சை போடுவேன் சாமி வந்தா கோழி குஞ்ச கடிப்பேன் அதைத்தான் நானும் சொன்னேன். சே. முத்தலை மாடத்துல 2 குஞ்சா கடிச்சீங்களா இல்லையா? நீ எல்லாம் கழுவ கூட மாட்டேன் உன் குஞ்சு வேணா ஒண்ணு வேணா போடாங்கட்டு அதாவது யூரின் போனா அப்பயே கழுவிடுங்க சரியா உதறி விட்டுலாம் உள்ள பேண்ட்டுக்குள்ள போடாதீங்க புழு பிடிச்சிரும். நீ வேணா போய் கழுவிட்டு வா. இதெல்லாம் நல்ல மெசேஜ் எடுத்துக்க நீ வாட்டுக்க இதுக்கு தீங்க கூட்டிட்டு வந்தியாடா நீ நல்லா செய்யறீங்கடா என்னைய வச்சு நீ நல்லா பேச வைக்கிறடா நீ கிரவ முடிச்சு நட்சத்திரம் நட்சத்திரம் கட்டி வச்ச கண்ணு என் கண்ணு உன் கண்ணு அவர் என்ன நான் அப்படி பாத்துருவோம். நேகிதனை சூத்து அமிக்கிட்டு ஒரு இடத்துல உட்கார முடியல எல்லாம் முணுமுணுன்னு போல தெரியுது அக்கா நச்சத் என்ன என்ன அங்க போய் லுக்கு அன்பளிப்பு அன்பளிப்பு பேசாம இருங்கடா கட்டிங் வாங்குற காசை கொண்டு வர்றாரு அந்த ஆளு கவட்டைக்குள்ள இருந்து எடுக்கிறாரு 500 ரூபா. ஏய் 10 ரூபாய் கொண்டு வந்தா மண்டைய உடைச்சு போடுவேன் காய் வாங்க கொடுத்துருப்பாங்க. ஐயா போதையில குடுக்கறதா குடுக்காதியே பிள்ளை குடுக்காது பாத்துக்கு. ராஜகுமார் வரணுமா வாங்கனே வாங்கிட்டு வைனே காலையில கொடுத்துக்கலாம் தேடுவாரு தொலைஞ்சு போயிருச்சுன்னு அவர்தான் ஆள் பிடிச்சி விடுறவரு ஆமா ஏய் அப்படியானா நாடகத்துக்கு அண்ணே குடுங்க ராஜபாட்டு இந்த வேலையில வைக்கிட்டா உள்ள எம்ஜிஆர் பாட்டு பாடணும். எம்ஜிஆர் பாட்டு இங்க ஒரு முத்தம் கொடுக்க பாவம். ஏய் உனக்கு அவ்வளவுதான் மரியாதை இல்ல 1 2 3 4 5 500 ரூபா ஆட்டக்காரிட்ட கொடுத்துருக்குற என்ன திரும்ப வாங்க பாக்குற வாங்கலைல காலையில உன் பொண்டாட்டி விளக்க மாத்த எடுத்துக்கிட்டு வந்து என்ன செய்வேன் கையன ஒரு சைஸா எம்ஜிஆர் பாட்டு எம்ஜிஆர் பப்புன்னு வெளியில வந்தானே எம்ஜிஆர் மாதிரியே வருவார் எம்ஜிஆர் மாதிரியே பேசுவாரு சரி கண்டிப்பா பாடுறேன் நான் பாடுவேன் நான் பாடுறேன்டி என் தங்கம் நீ போய் உட்காரு உன் பேர் என்ன பலாப்பழ வியாபாரியா ஆலவயல் பலாப்பழ வியாபாரி பலாப்பழ வியாபாரி என்ன ஊரு ஆலவயல் ஆலவயல் நல்ல ஆழமான வயலாத்தே இருக்கும் போல அவருக்கு தெரிஞ்சிருக்குது இந்த ஆழத்தை பாக்குறதுக்கு இந்த ஆலவயல் சரி சரி நீ போ இவங்களாம் பொழைக்க விட மாட்டாங்க நம்மளை சேர்ந்து வாழ விட மாட்டாங்க போ அன்பளிப்பு அளித்த என் தங்கம் என் செல்லம் கள்ளப்புருஷன் ஏய் எத்தனாவது கல்ல 500 ரூபா கொடுத்த கள்ளப்புருஷன் 1000 ரூபா கொடுத்தா 1000 ரூபா கொடுத்தா வாட்ச்மேனு 2000 ரூபா நீ தெரிஞ்சுக்கிட்டே கொடுப்ப என்ன உன்னை வெளியில செக்யூரிட்டி வேலைக்கு தான் போடணும் செய்வமா தோளு மேலே தூக்கிக்கிட்டு ஏலுலகம் சுத்த நாங்க குத்த நீ எத்தனை பேர் குத்துவீங்க சுத்த 1 2 3 4 5 6 பேர் இருக்கீங்களே சேர்ந்து குத்துறது இங்க வர மைக் செட்டுக்கு எத்தனை பேர் ஆபரேட் பண்றாங்கன்னு அங்க யூடியூப் எத்தனை பேர் தப்பா கிளியாதா இன்னுமா கிளியாம இருக்கு
இந்த ஆட்டம் பேர் என்ன? இப்பெல்லாம் தேவையில்லாம கெட்ட வார்த்தைலாம் பேசக்கூடாது. அது என்ன? அது ஆடுது. இதுக்கு பேர் பெல்லி டான்ஸ். என்ன டான்ஸ்? பெல்லி டான்ஸ். நேத்து மேடையில சொன்னதெல்லாம் மறந்துரு சரியா? ஐயோ 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 இந்த நேரம் பார்த்து நீங்க 4 பேர் வந்து என் உயிரை வாங்குறீங்களே, இதெல்லாம் நல்லா இருக்கா? ஸ்நேகிதனை ஸ்நேகிதனை நீ அது மாதிரி ஆக்கிட்டி அப்புறம் என்னடா பழக்க தோசை மாதிரி எல்லாம் செஞ்சா உன்னை பஸ் ஸ்டாண்டுக்கு இருக்கி நினைச்சிட மாட்டான். ஆமா நீ அங்க இருந்து தானே முந்தா நாள் நாடகத்துக்கு கூட்டிட்டு அது மாதிரி செய்யாதன்னு சொல்றேன். ஏ போடா அங்க உட்கார்ந்தா கூட வசூல் நிறைய வருதுங்க. ஒண்ணையும் காணா நீ வேற. இல்ல வரும் நீ வாட்டுக்கு 5 கமாம் சோப்பை போட்டு குளிக்க வச்சு கூட்டிட்டு வந்துட்டாங்க, இருந்தாலும் பழக்க தோசை போக மாட்டேங்குது. அடே நான் இப்படி செய்றேன்னு உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. இதே தான் கோவேஸ்வரலா மேடம் இப்படி தானே பண்ணாங்க. அதனால வந்து இதெல்லாம் நீங்க கேவலமா நினைக்க கூடாது. காமெடி ஆக்ட்னா எல்லாம் தான் செய்யணும். பெல்லி டான்ஸ் ஆடுங்க பாப்பா. ஆடிடுவோமா? ரெடி? சரி விடு. திஸ் இஸ் குண்டியாட்டம். அடி. முடியலையா? நல்லா ஆடுதே. டேய் அவங்களால முடியாது. ஏன் முடியாது? என்ன முடியாது? நீ பொத்து யாருனால முடியாது? அப்படி போடு, அசத்தி போடு, இந்தா போடு. ஏரே பலாப்பழ வியாபாரி உனக்கு 500 ரூபா கோயிந்தா கோயிந்தா. பேசாம ஆஃப் பண்ணி வச்சிருங்க. என்ன இன்னைக்கு போய் நாடகத்தை நடத்த விட்ட மாதிரி. அதனால இன்னொரு போடு. டிகேஷன் ஓவரா இருக்கு கொஞ்சம் பா. தம்பி இங்க குத்துனா ரத்தந்தே வரும், பாலெல்லாம் வராது. இன்னும் கல்யாணமே ஆகல. வீட்டுல 2 பிள்ளைக்கு பால் கொடுத்து விடுதிய. இந்த மயிருக்கு தான் உன்னை வீட்டு பக்கம் வர வேணான்னு சொல்றேன். சொன்னா கேட்க மாட்டேங்கிற, வந்து தொலைஞ்சிடுற. பிள்ளைங்க இருக்கு, 4 புருஷன் இருக்குன்ட்டு தான் தேவையில்லாத விளம்பரம். அடுத்து எப்படி போடுவான்? டீ நல்லா இருக்கா? எல்லாம் நான் போட்டது. உனக்கு அடிக்கும் குடிச்சிட்டு நல்லா முடக்குன்னு மூத்திரத்தை குடிச்சிட்டு சொல்றேன் பாரு. ஆள மண்டையும் கடலைக்குள்ள ஓரத்திலே நான் அப்பதே சொல்லிட்டேன். என்ன குண்டியை உட்காந்து கருங்குண்டியை தேய்தேன்னு தேய்ச்சி இன்னும் கருப்பாக்காம பேசாம இரு. ஏன் அந்த குண்டியை போட்டு நக்குன்னு அடிக்கிற? ஏன் இதுக்கு மேல இருக்கையிலே பரவாயில்ல, இப்படித்தான் இருக்கணும். என்ன சொல்ற? போற ஊர்ல ஒவ்வொரு ஊர்ல எதுவுமே பேசாம அமைதியா உட்காந்துருக்காங்க. செய்வன இங்க நல்ல கலகலன்னு இருக்காங்க. ஆமா ஏய் கலகலப்பு உண்டாகுது. இல்ல நீ பேசாம ஆல்ரவுண்ட்லாம் வாசிக்காத. நாளையில இருந்து கீழே இறங்கி வந்துருங்க. பப்புன்னு வேஷம் போட்டு பேசவே இல்லை. அப்படியேங்க அப்பா ஒன்றும் தெரியாத பாப்பா. சரி நீங்க போடுறதெல்லாம் தெரியும் போப்பா. கடலை கொள்ள ஓரத்திலே கடலை கொள்ள ஓரத்திலே 2 காடப்புறா 2 நிக்க 2 காடப்புறா 2 நிக்க. அந்த காடப்புறா கலைஞ்சோடனே இன்னைக்கு கலங்குதையா என் மனசு. அந்த கடலை கொள்ள ஓரத்திலே காடப்புறா 2 நிக்க. அந்த காடப்புறா கலைஞ்சோடனே கலங்குதையா என் மனசு. கலங்குதையா என்
சீன்னு சொல்லும் போது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? பாவம் அந்த பையன் இப்பதான் காலேஜ் போயிட்டு இருக்கேன், ஒண்ணுமே தெரியாத பையன். சோளக்குள்ள ஓரத்திலே சோளக்குள்ள ஓரத்திலே ரெண்டு ஜோடி புறா, ரெண்டு நிக்க அந்த ஜோடி புறா, அந்த ஜோடி புறாகளும் ஜோடனே இன்னைக்கு சோறுதையா என் மனசு. அந்த சோளக்குள்ள ஓரத்திலே ஜோடி புறா ரெண்டு நிக்க. செத்தாண்டா அன்னைக்கு. எப்படியோ நீ பலாப்பழம் வாங்கின மாதிரி. அது கள்ள நோட்டா நல்ல நோட்டான்னு முதல்ல பாரு. அதான்டா எனக்கு ஒண்ணும் தெரியல. 500 வருது. யார் கொடுத்தது? நீங்க தான் கொடுத்தீங்களா? ஏய் வச்சுக்க போ. போய் அப்பத்தாட்ட கொடு போ. வைக்கவா? ஆலவயல் பலாப்பழ வியாபாரி. தூக்க ஊரணியா? துளுக்க ஊரணியா? துளுக்க ஊரணி. சரி உன் கொஞ்சம் மூடு. நீ ஊர் பேரை சொன்ன, நீ குளுக்கற என்ன குளுக்கற? சொல்றேன். விடுங்க போயிருவாப்ல விடுங்க. விடுங்க, தள்ளாதீங்க. பிள்ளை மேல ஒரு நப்பாசில வந்துட்டாப்ல, விடுங்க. பாடுறேன். எம்ஜிஆர் பாட்டு தானே? எம்ஜிஆர் பாட்டு படிப்பாங்க. பாடுறேன். எம்ஜிஆர் பாட்டு மட்டும் தான் படிப்பாங்க. ஆமா. என்ன இன்னும் எதிர்பார்க்கறீங்களா? ஆமா, பெருசா அப்படிங்கிற விடுறதா இல்ல உங்களை. தன்னானே தான தன்னே தன்னேனா தன்னேனா தன்னானே தான தன்னே தன்னேனா. ஓய் போறவரை கூப்பிடாத. நீ ஓயினா இருந்தாலும் திரும்ப வந்துட போறாரு. கோடி அவர் வேணாமா? ரைட்டு. அவரு வருவாரு, நேரம் இருக்குல்ல. அதனால பெட்டிக்காரே, உங்கள்ட்ட வர்றதுக்கு முன்னாடியே என்கிட்டயா? ஆமா. சரி எனக்குன்னு ஒரு ஆள் இருக்காருல்ல, உங்ககிட்ட இன்னைக்கு லீவு. நம்ம அடுத்து சந்திப்போம். எதுக்கு லீவுன்னு எங்களுக்கு தெரியுமே. ஆமா. ஐயோ விளம்பரம் தேவையில்லாத விளம்பரம். அதனால எனக்குன்னு போட்டு அவரை கூப்பிட்டு